இத்திருமணத்திற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இப்படிக்கு காமு வடிவே 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 41 சுகந்த நிவா காந்தி தெரு சென்னை. அகண்டஸ்ரீ பரிபூர்ணஸ்ரீ பத்மஸ்ரீ தவயோக வித்வ தேவி அன்னை பராசக்தியின் திருவடியே சரணம். சாமியே சரணம். சரணம் சரணம். இப்படி வரணும் வரணும் வரணும். அப்படியே அப்பனே. இப்படி அமரணும் அமரணும் அமரணும். அமருகிறேன். சாமியை நான் கூப்பிடாதபடி என் வீட்டுக்கு வந்தது நான் செய்த பாக்கியம்தான். சாமி, நான் சொன்ன ரகசியத்தை உங்க காதல வாங்கிக்கிட்டு என் குறைய நிவர்த்தி பண்ண உங்ககிட்ட சக்தி இருக்குதா? ஒரு ரகசியம் என்ன? உன்னுடைய பூர்வாங்க ரகசியங்கள் எல்லாம் இந்த ஆத்மாவிற்குள் அடங்கி இருக்கிறது அப்பனே. அப்படியா? அப்படின்னா பழசுல ஒண்ணு சொல்லுங்களேன் பாப்போம். பழசுல உன்னுடைய பெயர் வடிவேலு தானே? ஊர்ல கேட்டுக்கிட்டு வந்து சொல்றாரு. இருக்கலாம். ஆனா நீ இந்த சொத்துக்களை எல்லாம் அடைந்திருக்கிறாயே, அந்த ரகசியம் உன்னுடைய தங்கை காமாட்சி. நீங்க பெரிய மகான் பெரிய மகான். ஏன்டா நின்றுட்டு இருக்கிற? பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு சூடம் கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் கொண்டாடா போடுவோம். எனக்கு சாம்பிராணி போடாதே சாமி. நீங்க அதை அவசியம் ஏத்துக்கணும் சாமி. ஓய் வடிவேலு, உமது பாச்சா இந்த கோவிந்தன் கிட்ட பலிக்காது. கோவிந்தா, என்னையே ஏமாத்திட்டு வந்து டிஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சொத்துல பாதி பங்கு தர்றேன்னு சொல்லி எங்க ஐயா? கழுத்த விடுறா கழுத்த விடுறா. என்னடா அது பங்கு கேட்கறேன்னு சொல்லி சங்க பிடிச்சு நெரிக்கிற? பங்கு தானே அதற்கிட்ட இப்ப நீ எங்க வந்த? எனக்கு செலவுக்கு பணம் வேணும், வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா இந்த வேஷம் போட்டா நிறைய கிடைக்குன்னு சொல்றாங்களடா? யோ, அது எனக்கு தெரியும் ஐயா. நீ குடிய. செப்பால் அடிச்ச காலனா என்கிட்ட கிடையாது. நீதான் மரியாதையா கேட்டா கொடுக்க மாட்டிய. மரியாதையா போயிட்டு வா. குடுக்கறியா இல்லையா? இல்ல. அட கூடிய. இது எங்க அப்பங்காலத்துல இருந்து இருக்குடா. என்னடா அறுத்து விட்டேன். ஐயோ, இது 5 பவுன் 5 பவுன் 5 பவுன். வச்சுக்க வச்சுக்க வச்சு. அம்மா சரி, இப்போ உனக்கு பணம் வேணுமா? பணம் வேணும். என்னடா இப்படி அறுத்து குறைச்சு விட்டேன். இந்தா, இது பச்சைல வாங்க வச்சிருந்த காசு, எடுத்துக்கிட்டு போ. யாருக்கு வேணும் இந்த பணம்? இங்கே வச்சுக்க. இல்ல வச்சுக்க. இந்த வேஷம் போட்டாலே இந்த குணம் வந்துடும். நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாடா கண்ணு. அட சீ பத்தாதுன்னு சொன்னா என்னமோ ரொம்ப கௌரவமா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. புகழ்றாரு. இதுல வேற என்னடா அது? இன்னும் குடியா? இந்த இது புல்லு வாங்க வச்சிருந்த பணம். ஏன் சோறே சாப்பிடுறது இல்லையோ? யாரானே போடா. இனிமே அங்க வராத போடா. வராதையா? ஆமா. வடிவேலு, நீ கொள்ளை அடிச்சு வச்சிருக்க பாரு பணம், இதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு. அது தீர்றது வரைக்கும் நான் வந்துகிட்டு தான் இருப்பேன். நீயும் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். குடுக்கல என்ன பண்ணுவேன்? குடுக்காட்டி உன் வீட்டை தேடி போலீஸ் வரும். நான் காமிச்ச பார் குடிசை, அங்கதான் மனோரமா இருக்கு. மனோரமா இங்க வரணும். அவ அப்ப நேராயிடும். கிளியன் ஆகணும். அவ்வளவுதான் வச்சேன். கிளியா கிளியா டேஞ்சர் மேன். போலீஸ் இங்க வரும். என்னவாஜார இம்மா பெரிய வேலைக்கு 20 ரூபா கொடுத்துக்கிறிய? நீ ஆளை கொண்டு வாமே, மேல 50 வாங்கிக்கோ. ஓனா வாத்தியார நீ எடுத்துக்க. அப்பாட போலீஸ் கையில மாட்டிக்கனா முட்டிக்கு முட்டி அச்சு வச்சு எடுத்துருவாங்க. பூஜுக்க ஆளை கொண்டு வாமேன், எல்லாம் தாரேன் உனக்கு. ஏன் அழுதுகிட்டு இருக்க? அத்தை, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடக்கொடக்கமா பொண்ணு லட்சணமா இருன்னு. அப்ப கேட்டியா? தலைகீழா நடந்தியா? இப்பதான் நான் எல்லாத்தையும் உணர்றேன். பொண்களுக்கெல்லாம் பட்டாதாண்டி புத்தி. இனிமேலாவது பெரியவங்க சொல்றதை கேட்டு பொண்ணுங்கிற முறையோட இரு. எத்தா இருந்தா நிலைமை வந்திருக்குமா? இப்பதான் என்னடி கெட்டு போச்சு. இது வரைக்கும் உனக்கு நான் என்ன குறவு வச்சேன்? இதுக்கே இப்படி அழ ஆரம்பிச்சிட்டிய. உங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் பட்ட உபத்திரத்தை ஒரு ராமாயணம் எழுதலாம். சரி சரி, அவன் வந்தா சமய சந்தர்ப்பம் பார்த்து பணிவா நடந்துக்க. எனக்கு மனசு என்னமோ போல இருக்கு. என் சிநேகிதி மனோரமா வீடு வரை போயிட்டு வர்றேன். நான் சொன்னா கேட்கவா போற? உன் இஷ்டம். யாரவன் இங்கேயே குந்தீங்கன்னா
ஒரே அடி க்ளோஸ் பண்ணிடுறேன். தூக்கிட்டு போயிடலாமா? பாக்கி பணத்தை கொடுங்க. என்ன அதெல்லாம் வச்சுக்காத, வேலையை முடிச்சுக்கிட்டு தபாய்க்கிறிய. அந்த வாஜாங்க பலிக்காத வாத்தியார உடம்ப புடிச்சு எடுத்துரும். மனோரமாகி 2 நிமிஷத்துல கண்ணை திறக்க போறா. அவ ஆளுகளை சொக்கி சரண்டராகி இந்த உலகத்திற்கு பறந்து செல்ல போகிறாயடா. ஷைலக் பொருடா பொரு. லீலா, ஓ காட், மைனாவை புடிச்சிட்டு வரானாக்கா புல்புல புடிச்சிட்டு வந்திருக்காங்களே. லீலாக்கு மாத்திரம் என்ன குறைச்சு? அவ கூட தான் பர்சனாலிட்டியா இருக்கா. டாக்டர், நான் இங்க எப்படி வந்தேன்? அதை பத்தி தான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. கிடைச்ச சந்தர்ப்பத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் உங்க வேலை தானா? லீலா, நான் எந்த பெண்களையும் லவ் பண்றதே இல்லை. அப்படியே லவ் பண்ணா கூட எல்லாம் ட்ரபிளாவே வந்து முடியுது. நீயாவது என் காதலுக்கு உயிர் பிச்சை. டாக்டர், நான் உங்களை நல்லவன் நினைச்சேன். காலி நம்பர் 1 இப்பதான் தெரியுது. லீலா, நீ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சகாரா பாலவன மாதிரி இருக்கு என் காதலை குற்றால நீர் சாக்கி விடுங்க. பைத்தியக்கார, என்ன வெளியே இருக்க போறியா இல்லையா? லீலா, this is the last chance. என்னுடைய காதலை ஏற்றுக்கொள். லீலா, லீலா, நீ இங்கிருந்து எங்கே போக முடியும்? குடியவனே, சண்டாளா, ரோகி, இடியட், அயோக்கியா, சண்டாளா, இடியட், இடியட். ஐயோ,
அந்த வழியில நீ போட பார்க்க மடைய தப்பிச்சு ஓடிட்டான். ஆமா, நீ எப்படி இங்க வந்தீங்களா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்கப்பா. ஆமா சீக்கிரம். முத்து ரிக்ஷா போல இருக்க. ஆமா. முத்து முத்து என்ன ரத்தம்? அப்பா ரத்தம் வருது. பாருங்க யார அடிச்சிட்டாங்க. முத்து ஐயோ. அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் போய் வைத்தியர் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. முத்து 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 முத்து. உங்க அப்பா இல்ல? ஏன் இல்ல உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டேன். ஓ, அப்படின்னா உங்க அப்பா இங்க இல்ல. அது சரி. வலி எப்படி இருக்கு? வண்டர்ஃபுல்லா இருக்கு. வலி எப்படி இருக்குதுன்னு கேட்டா என்னென்னமோ பேசுறீங்களே. எப்படி இருந்தா என்ன, இதான் பக்கத்துல இருக்க. எனக்கு வலி இருக்குமா? ஐயோ, அனாவசியமா அப்பா மருந்து வாங்க போயிருக்காரு. இதுங்க அப்பாவை கூப்பிடுறேன். இந்த நேரத்துல அந்த பெரிய ஒரு அனாவசியமா இங்க இருக்கு. அப்படி என்ன உடம்பு அழித்துக்காம படுத்துக்குங்க, இல்லன்னா அப்பாவை கூப்பிடுவேன். நான் பேசாம படுத்திருக்கேன், நீ பேசாம என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்க. அது சரி, சாப்பிடறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாட்டுமா? என் உடம்பே சூடா இருக்க சாப்பிடுறதுக்கு. அப்படி என்ன ஜில்லுன்னு பச்சை தண்ணி கொண்டாரு. கொண்டாந்து அதை என் தலையில கொஞ்சம் ஊத்து. மனோரமா என் அண்ணனின் காதலி. நான் துரோகி. ஆமாத்து, அந்த சமயத்துல மட்டும் அத்தான் வரலைன்னா டாக்டர். எனக்கு அப்பவே தெரியும். அவன் தாடியை தடவும் போது அயோக்கிய ராஸ்கோல். அப்பா யார் அவன்? என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குடா உன்னை மன்னிக்கிறது? நீ தானடா டாக்டர், பெரிய தியாகிடா. இல்லப்பா, நான் துரோகி. என்ன? ஆமாப்பா, அந்த அயோக்கிய போய் டாக்டரோட சேர்ந்து என்னுடைய பகுத்தறிவே அடமான வச்சுட்டேன். பகுத்தறிவை அண்ணனை திருடனாக்கு உங்க பெட்டியில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அண்ணன் படுக்கையில போட்டது கூட நான் தான்ப்பா. இவன் என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவி, வீட்டை விட்டே துரத்திட்டீங்களா? ஆமா ஆமா, படிச்சு விட்டு கொஞ்சம் படாரோமா படபடன்னு இருப்பான தவிர ரொம்ப நல்ல பையன். எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான் மாமா. ஆமா ஆமா, டாக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பையன் சுத்தம் போது இவன் கட்டு குட்டி சோதா போன்னு எனக்கு தெரியும். எல அண்ணனை போய் இழுத்துட்டு வாங்க. சரி. கண்ணையும் வெளியே வந்தீங்க. உட்கார்ல மனோரமா, உட்கார். ஏன் தூக்கம் இல்லை? என்ன கேட்ட? உங்களை கேட்காம வேற யாரு கேட்கறேன்? ஆமா, நீ ஏன் வெளியே வந்த? எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்? என்ன கேட்ட? என்ன கேட்கத்தான் நம்ம ரெண்டு பேருடைய மனசு ஒரே மாதிரி இருக்கு இல்ல?
அப்படின்னு யாரு சொன்னாங்க? உங்களுடைய வருகையும் சொல்லுதே. நல்லா இருக்கு. இரவுல தனியா போறீங்கன்னு சொல்லி நான் வந்தா என்னென்னமோ பேசுறீங்களே. அது சரி, என்கிட்ட கதையை மாற்ற ஆரம்பிக்கிறீங்க. நான் தனியா போறேன்னு எனக்கு துணைக்குத்தானே வந்தேன். இருக்கு பரவாயில்ல. நீ மறைச்சாலும் என்னுடைய கண்ணி சொல்லு. உங்க கண்ணுதான் என்னன்னு சொல்லுது. இல்ல, உன் கண்ணுதான் என் கண்ணை சொல்ல தூண்டு. அது யாரு தவறு? நம் இளமையின் தவறு. ஒண்ணுமே புரியலையே. புரியாத பாஷையில் நிலை மறந்து தனித்து நிற்கும் மௌன விரதம் தான் உண்மை என்று மிகப்பெரிய மனோரமா. சரிதான், ரிக்ஷா இழுக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். இப்போ காதல் பிரசங்கெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆமா, இப்படி எல்லாம் பேச எங்கே கத்துக்கிட்டீங்க? அதுதான், என்னைக்கு உங்களோட பழக ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன். மனோரமா, கல்யாணத்துக்கு மனோரமா, நாம 2 பேரும் சம்மதிச்சா கல்யாணம் தானா நடக்கும். அப்பா சம்மதிக்க வேண்டாமா? ஏன், அவர் சம்மதிக்க மாட்டாரா? அது அவரைத்தான் கேட்கணும். என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணுமில்லை. கவலைப்படாதீங்க, அப்பா நம்ம கல்யாணத்துக்கு தடை சொல்ல மாட்டேன். உண்மையாவா? ஆமா, நீங்களும் எங்க போல ஏழை. அப்பாவுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். நானும் ஒரு பணக்காரனா இருந்தா? நானும் எவ்வளவு தூரம் பழகி இருக்க மாட்டேன். அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டார். இல்லாததெல்லாம் நினைச்சு நானே கவலைப்படணும். மனோரமா, உங்க அப்பா முடிச்சுட்டார் போல இருக்கு. வா போல. அப்பா, என்ன வெயில், என்ன வெயில் இருக்கிறது. ஒரு தலை அதுவும் வெடிச்சு போயிடும் போல இருக்குது. என்ன சார், கையில கொடையை வச்சுக்கிட்டு வெயிலுக்கு பயப்படுறீங்களா? எப்படி? நீங்க ஒண்ணுங்க சார், கொடை ஓட்ட மடிச்சு கையில வச்சிருக்கிறாரு, நீ வேற கேலி பண்றிய. சும்மா தொப்பி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இல்லையா, இது ஓட்ட உடனே உனக்கு தெரியுமா? எதை போன மாசம் புயல் அடிச்சது, எழுத்து பிடிச்சா ஒரு கம்பி உடஞ்சு போச்சு. போனா போது வேற போட்டுக்கிறேன். பாப்பா எங்க போனாலும் வந்து சேர்றீங்களா வடிவேலுக்கு? ரிக்ஷா ரிக்ஷா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஐயாவே, எங்க போகணும்? காந்தி நகருக்கு போகணும். போ. இந்த பக்கம் இப்படி இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. இதான் என் வீடு. உள்ளதோ சாமி, நம்ம வண்டி கேட்டுக்குள்ள நுழையாது, நீங்க எங்கேயோ இறங்கிட்டீங்க. இவ்வளவு கேட்ட கட்டி வச்சுட்டு உள்ள போகலாம். போடா போடா, போறியா பாரு, போடா போடாதாமே. இப்போ பாப்பா வண்டி உள்ள வந்தது. குதிரை வாங்கிட்டு போ. மறந்துட்டியா? என்ன புதுசா இருப்பானா? பெரிய வண்டி இருக்குமா? நம்ம பெரிய வண்டி இருக்குமா? நம்ம பெரிய வண்டி இருக்குமா? அட திருட்டா, ஏன்னா நீ அரிசா வண்டி எடுத்துட்டு வந்த. ஏன்டா ஓய இப்படி போச்சுது? ஓஹோ, அதான் கேட்டுக்குள்ளார வண்டி வராது இல்லீங்களா? நான் கபத்துக்கிறேன். கதாநாயகி ஓடியாடிங்க, சீக்கிரம் ஓடியா. யார் வந்துட்டான்னு பாத்தியா?
தம்பி தண்ணி என்னடா போலாம் இதெல்லாம் தூர எரிஞ்சிட்டு உள்ள வாடா. ஐயோ பாத்துட்டு நிக்கிறீங்களே உங்க மரத்துல இருமா தண்ணா கோடி வந்துருக்கானே வாடா கண்ணு உள்ள வாடா. இன்னும் ரொம்ப ரான்ஸ் பண்ற பட்டைய காய்ச்சி உள்ள போ. வாடா கண்ணு. உனக்காக வர்றேம்மா நானு. அப்புறம் எனக்கா கொஞ்சம் சாப்பிடுங்களேன். என்ன ராய்ச்சி பண்ணிக்கலாம். வண்டி நல்லா இருக்குது. எவனே ஒருத்தனை பிடிச்சு இதை வாடகைக்கு தூக்கி போட்டு சரியா என்கிட்ட கணக்கு காசு கொடுக்குது. ஏமா வாடகை சொல்ல வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி வெளியே வர போறீங்க இல்ல, அப்ப இழுத்துட்டு போறாங்கம்மா. அப்ப நான் இழுத்துட்டு போறேன், நீங்க இதுல உட்கார்ந்துட்டு வாங்க. என் கருத நீ மட்டுமா பேசுற? என் வீட்டு தண்ணியை குடிச்சுட்டு இங்க இருக்கிற செடான் தலையாட்டுகிற ஆட்டு கவனிக்கிறவங்களை என்ன வாங்க. என்னை திருமணம் செய்து கொள்ள மகப்ப ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டான். அப்படி சொல்லாத முத்து, நானும் வேலாயுதமும் சேர்ந்து செஞ்ச முடிவுதான் இது. நீங்கள் முடிவு செய்தால் போதுமா? மன வாழ்க்கை நடத்தப் போகும் மனோரமாவின் எண்ணத்தை நீங்கள் புரிந்திருந்தால் உங்கள் முடிவு தவறு என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அப்போ அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமலா அவங்க அப்பா இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு? அடடே, அதான் அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொண்டு வர்றேன். என்ன முத்து, நாங்க உங்க கல்யாண விஷயமா முடிவு பண்ணிட்டோம். குப்சாமி எல்லாம் சொன்னாரா? உங்கள் முடிவு தவறுன்னு சொல்றியா? இல்லை, தவறு என்னுடையது. நீங்கள் அன்பு கொண்டிருக்கும் இந்த ரிக்ஷாக்காரன் முத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. என்ன? இதுவரை அனாதை என்று சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு அப்பா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆம், நான் படித்தவன், பட்டம் பெற்றவன், செல்வந்தரின் மகன். முத்து என்ற பெயரோடு உலவிக் கொண்டிருக்கும் என் சொந்த பெயர் கருணாகரன். கருணாகரன் துரோகி. ஆத்திரப்படாதீர்கள். என் கதையை கேட்டு பிறகு தண்டனை கொடுங்கள். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். இனிமே நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்? ஏழு மாதிரி வேஷம் போட்டு எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களாக்குறது போதான். என் ஆசையெல்லாம் ஒரு நொடியில தவிடுபடியாக்கி ஐயா, செல்வந்தர் வீட்டிலே பிறந்து விட்டேன் என்பதற்காக என்னை வெறுப்பது நியாயமா? நான் மாளிகையிலே பிறந்தேன். ஆனால் வீதியோரத்திலே விலா எலும்பு தெரிய வேதனையோடு வயிறு வளர்க்கும் பாமரர்களின் நிலையை உணர்ந்து என் சகல சுகபோகங்களையும் பிறந்தேன். தண்ணீரிலே குளிக்க விரும்பவில்லை. ஏழையிடும் கண்ணீருக்கு அணை போட வழி என்னவென்று தேடி அலைந்து கொண்டிருந்தேன். பணம் படைத்தவர்கள் எல்லாம் பாவிகள் என்றுதானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி என்றால் இரும்பு மனம் கொண்டவர்கள் மத்தியில் இரக்க மனம் கொண்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு உங்களிடம் நியாயம் பிறக்கவே பிறக்காது. அப்படின்னா நீ பணக்காரனா பிறந்து அதை மறைச்சு வச்சு எங்களோட பழகினது தவறு இல்லையா? அதற்காக உங்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். நான் பணக்காரன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இத்தனை அன்போடு என்னுடன் பழகி இருக்க மாட்டீர்கள். இப்போதும் நான் மாளிகை வாசத்தை விரும்பவில்லை. மண்குடிசையிலே வாழும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு தொண்டு செய்து காலம் கழிக்கப் போகிறேன். மாளிகை கருணாகரன் மறைந்து விட்டான். ரிக்ஷா முத்து உதயமாகிவிட்டான். இனி வறுமையிலே வாடும் மக்கள் தான் என் பெற்றோர். பாட்டாளி உலகமே நான் காணும் இன்ப உலகம். நல்லவர்கள் தான் நான் வணங்கும் தெய்வம். என்னை மன்னித்து விடுங்கள், நான் வருகிறேன். இல்லை முத்து, பணக்காரங்க எல்லாரும் பாவிங்கன்னு நான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா அதுல உன்னை போல நல்லவங்களும் இருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டு நீ போகக்கூடாது. ஏழைங்க கண்ணீரை துடைக்க உன்னை போல நல்ல மனசு படைச்சவங்க தான்ப்பா நாட்டுக்கு வேணும். கடைசியா உன்னை கேட்கிறேன், என்னோட மக மனோரமாவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மட்டும். நீங்க என்னங்க இத போய் முத்துக்கிட்ட கேக்குறீங்க? சிரிக்கிறதுல இருந்தே சரின்னு தெரிஞ்சுக்க வேணாம். இனிமே கல்யாணத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான். இந்தாங்க.